ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன் நல்லா தூங்காரு போல, எழுப்ப வேண்டாம். எப்படி இதெல்லாம் நடந்திருக்கோம்? சரியான ஃப்ராடு. என் வாயாலேயே எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு வர வச்சு இவ்வளவு ஈஸியா கொஞ்ச நாளையிலே நம்ம மனசை மாத்தி முழுசா இவரை ஒய்ஃபாவே மாத்திட்டாரு. திருட்டு பையன் பொறுக்கி. இந்த தாடியில இருக்க ஒரே ஒரு வெள்ளமுடி, அதை பிச்சு எடுத்துருவோமா? இல்ல இல்ல வேண்டாம், அது பிறவைக்கு தூக்க கலைஞ்சிரான். அர்ஜுன் எந்திரிச்சதுக்கு பிறவைக்கு ஷோ எப்படி இவரை ஃபேஸ் பண்ண போறேன்? இவர் எந்திரிக்கிறதுக்கு முன்ன இடத்த காலி பண்ணிடுவோம். செல்ல புருஷன், ஆனா கொஞ்சம் திருட்டு பையன். என்ன மிஸ்டர் குட்டி, குட் மார்னிங். என்ன மிஸ்டர் குட்டி, ரொம்ப ஹாப்பியா இருக்குதியா போல? எங்க ஒரு தடவை கேளு பாப்போம். எங்க ஒரு தடவை கேளு பாப்போம். ஏய், புடிச்சிருக்கா பிடிக்கலையாடி? இப்ப நானு பிடிச்சிருக்குங்க, ஆனா இந்த ஆனா ஆவனாலாம் வேண்டாம். ஐ லவ் யூ. பதில் சொல்லு. இப்ப நானு பிடிச்சிருக்கு அர்ஜுன், ஆனா ஐயோ ஒரே அசிங்கமா போச்சு. ஆனா ஃப்ராடு நம்ம வாயாலே ஐ லவ் யூன்னு வர வச்சு அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாரு. இவர் ப்ராப்ளமுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது பிறவைக்குதான் இதெல்லாம் நடந்தா நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. இப்பதான் முழுசா அர்ஜுன் பொண்டாட்டியா மாறி இருக்கேன். கல்யாணம் முன்னமே நடந்திருந்தாலும் எங்க வாழ்க்கைய நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே எப்பயும் உங்களை விட்டு போயே மாட்டேன். என்னால எப்பவும் நீங்க தலை நிமிந்து நடக்கணும் மிஸ்டர் குட்டி. என்னால எப்பயும் என் புருஷன் வீட்டுல உள்ளவையெல்லாம் தலை நிமிந்து தான் நடக்கணும். யாரையும் தலை குனிய வைக்க மாதிரி நான் எதுவும் செய்யக்கூடாது. எந்த சார்னா இவரை எப்படி ஃபேஸ் பண்ணியது? இவர் எந்திரிக்கிறதுக்கு முன்ன சென்னு குளிச்சுட்டு கீழே போயிருவோம். நேரம் முடிஞ்சு இந்த நேரம் ஆனதுக்கு பிறவிக்கும் போட்டபிளே என்னமோ அண்ணனையும் வெளியே காணல, அண்ணியும் வெளியே காணல. அண்ணன் வேற நைட்டு செம்ம போதையில போச்சுது. என்னமோ ரூம்ல இருந்து அணக்கமே இல்ல, ஃபுல் போதையில உள்ள போச்சுதே. இப்ப அண்ணனை உயிரோட வச்சிருக்காவளா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்க. பேசாம கதவை தட்டி பாப்பமா. கோடபிளே நைட்டு நல்ல சண்டை வந்திருக்க போலே ரெண்டு பேருக்கும். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? புருஷன் பொண்டாட்டி ரூம், அதே ரூமுக்கு முன்ன இவன் என்னத்துக்கு குட்டி போட்டு போன மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டு கிடக்கான். என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? ரோச, எனக்கு எங்க அண்ணனை பாக்கணும் போல இருக்க. போனவன் போயிட்டான். இத்தனை மாசம் ஆவியாச்சு, என்னமா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்மளை விட்டு போனது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நம்மளை விட்டு போயிட்டானோ? பாட்டி என்ன பாட்டு சொல்லுதியா? இல்ல உங்க அண்ணன் நிலம் இருந்தது உனக்கு தெரியாதா? மண்டை கலந்து போயா நிக்க? ரோசு, நான் நிலன் அண்ணனை பத்தி சொல்லலாம், அர்ஜுன் அண்ணனை பத்தி சொன்னேன். அர்ஜுன் அண்ணனை பாக்கணும் போல இருக்கு ரோசு. அர்ஜுன பாக்கணும் போலயா இருக்கு? ஆமா, அண்ணனை பாக்கணும் போல இருக்கு. அதான் இப்ப உடனே 1ஆம் கிளாஸ் பிள்ளை பள்ளிக்கூடத்துல விட்டதுக்கு பிறகு அம்மையை பாக்கணும் போல இருக்கு, அப்பனை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்லியது போல இருக்கு. இலை பியாப்பையிலே நீ என்ன 1ஆம் கிளாஸ் குழந்தையா? அண்ணனை பாக்கணும் போல இருக்கு, ஆட்டுக்குட்டியை பாக்கணும் போல இருக்குன்னு. ரோசு போகல அந்த பக்கம். நானே டென்ஷன் பிடிச்சு சுத்திக்கிட்டு தெரியும். அது என்ன பியாய் பிடி போல. சரி, என்னத்துக்கு சென்சன் பிடிச்சு நிக்கேன்னு சொல்லு. நேத்து அண்ணன் வியாகமா போச்சான். வேகமா போனானா? ஆமா, குடிச்சுக்கிட்டு ரூம்குள்ள வியாகமா போச்சு. இல்ல நீ உன் கூட்டுக்கார பையனுக்கு கூட சேர்ந்து குடிச்சான்னு சொன்னா கூட நம்புவேன். ஆனா என் மூத்த பியாரை குடிச்சான்னு சொன்னா நம்பவே மாட்டேன். உங்க மேல சத்தியம். என்ன போட போட்டுட்டான்? ஒரு இருக்கால உனக்கு? ரோசு நம்ப மாட்டேன், நீங்க தானே சொன்னியா? அதனாலதான் சத்தியம் அடிச்சு சொல்லேன். என்ன அடி அடிச்சுட்டேன் பாம்ப பையலே? இப்ப நம்ப போறீங்களா இல்லன்னா அடுத்த சத்தியம் அடிக்கட்டான்? சொல்லுடே, நம்பல சொல்லு. உங்க சின்ன குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அண்ணன் ரூம்குள்ள வந்து பாட்டில் எடுத்து அவர் போக்குல குடிச்சிட்டாரு. அர்ஜுனா? ஆமா ரோசு, என்ன சத்தியம் அடிக்கட்டான்? இல்ல இல்ல நம்பை. ஹெவியா குடிச்சுக்கிட்டு அண்ணன் ரூம்குள்ள போச்சுது. அன்னைக்கு வேற குடிக்கவே பிடிக்காது. இவர் வேற குடிச்சுக்கிட்டு உள்ள போனாரு. காலமா விடிஞ்சு இப்படி நேரம் ஆகுது. இதுக்கு முந்தைய அண்ணி எழுப்பி வெளியே வந்திருக்கோம். இப்படி நேரம் ஆனதுக்கு பிறவைக்கு அண்ணியும் வெளியே காணலாம், அண்ணனையும் காணலாம். அதான் என்னமோ உயிர் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிட்டு நிக்கேன். உயிரோட வச்சிருக்கான்னு கூட தெரியல ரோசு, பயமா தான் இருக்கு. இப்ப என்ன செய்யுது? போங்க, நீங்க போய் கதவை தட்டுங்க. நீ வேணா போய் தட்டி பாரு, நான் தட்ட மாட்டேன். ரோசு நீங்க பெரியவியா, நீங்க தட்டினா ஒண்ணு நினைக்க மாட்டாவ. நான் தட்டினா நல்லா இருக்காது. நீ அது செம்மையா சண்டை நடந்திருக்கான்னு தோணுது. ஒரு எட்டு போய் பாருங்களேன். அப்பா, இனிமே எலும்பையில நல்லா உறங்கிற போலயே. மிஸ்டர் குட்டி, ஐ லவ் யூ.
என் செல்ல புருஷன் உறங்கி அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா எந்திரிச்சதுக்கு பிறவைக்கு எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. எவளுக்கா இருந்தாலும் குடிச்சா கோவம் வரதான் செய்யும். அதெல்லாம் 4 தட்டு தான் தட்டி போட்டிருப்பான். ரோஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுது போல. லேசா மயக்கம் தான் போட்டிருப்பான். கொஞ்ச நேரத்துல அவனே மயக்க தெளிச்சு எழுப்பி வருவான். பழசுல இருந்து புதுசு வரைக்கும் ஒரு தினுசாதான் சுத்திக்கிட்டு தெரியுது. நமக்கு வர போட்டு எப்படின்னு தெரியல. யாரோ கதவை திறக்காதான் கலவி. இவன் யாருன்னு பாத்தேன். ராத்திரி தட்டின தட்டுக்கு இப்ப அவன் மயக்கம் தெளிச்சிருக்கணுமே. அப்ப அண்ணன் அண்ணி அடிச்சுதான் போட்டிருக்கான்னு நீங்க கன்ஃபார்மே பண்ணிட்டியா? யார பின்ன இந்த கலவரெல்லாம் எங்க வாங்கிருப்பாரு? அதானே பார்த்தேன். ரோசு அண்ணி அண்ணி வரவன். ஆமா ரோசு, இந்த முக்கு கடை இருக்குது கண்டியெல்லாம் முட்டை விப்பாரு. அவர் பொண்ணுக்கு இப்ப மாப்பிள்ள பாக்காவளோ என்னமோ. இல்ல மாக்கம், அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் தான் படிக்குது. பள்ளிக்கூடம் படிக்க பிள்ளைக்கு கல்யாணமா? கிழவி, அண்ணி நம்ம அவியலுக்காண்டி தான் காத்துக்கிட்டு நிக்கன்னு கண்டுபிடிக்கப்படாது. கேஷுவலா நில்லுங்க. பாட்டி வாமக்கா, கிளம்பி குளிச்சிட்டியா? ஆமா பாட்டி. இங்க என்ன பண்ணுதியா? இந்த ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்கியத்தை பத்தி பேசிக்கிட்டு நின்னான். அதான் அவன் திப்ல ஏதாவது மாப்பிள்ள இருக்கான்னு கேட்டுக்கிட்டு நிக்கேமா. அவனுக்கிட்டயா? அண்ணி உயிரோட இருக்கான்னு தெரியலையே. இவன் என்ன எப்ப இல்லாம புதுசா ரூம்குள்ள எட்டி எட்டி பாத்துக்கிட்டு நிக்கான். கவின், அண்ணி நீங்க நல்லா இருக்குதீங்களா? இல்லனே நீங்க நல்லா இருக்குதியா? அண்ணன் நல்லா இருக்குதா? நல்லாதான் இருக்காரு. மூச்சு பேச்செல்லாம் இருக்கா? மூச்சு பேச்சு இருக்காவா? புரியல. அவன் கிடைக்காமக்கா. அவன் எப்பயும் அர்த்தம் இல்லாம தானே பேசிக்கிட்டு தெரிவான். பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. என்ன ஒரு புதுசா இருக்கு, இல்ல இது ஒரு தினுசா இருக்கேன். என்னம்மா என்ன காலையெல்லாம் விழுந்துட்டேன். எந்திரி எந்திரி. நல்லா இருன்னு சொல்லுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லா இரு. இப்ப போல எப்பவும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். எலும்பு மக்கா எலும்பு. என்ன காலையெல்லாம் போய் விழுந்துட்டேன். ஐயோ, ஒருவேளை அண்ணன் அடிச்சு போட்டதுல அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஒருவேளை மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் ரோஸுக்கு காலைல விழுந்திருப்பாவளோ? என்ன மக்கா பட்டுனு என்ன காலையெல்லாம் விழுந்துட்டேன்? இல்ல பாட்டி, எங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருக்கணும்ல. அது பிறவைக்கு இந்த வீட்டுக்கு நான் முதல்ல வந்தனே, அப்பயும் ஆசீர்வாதம் வாங்கல. அதான் அவன் தங்கத்துல உன் கழுத்துக்கு தாலி போடச்சுல ஆசீர்வாதம் வாங்கினியே. இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கல கண்டியலாம். அப்ப விட்டு போனதுதான். ஓ, அப்ப விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப ஆசீர்வாதம் வாங்குறியா? கண்டியா பேர பொண்டாட்டி எவ்வளவு நல்லவளா இருக்கியா. இங்க உன் அண்ணிய போல ஒரு நல்ல ஒரு பிள்ளைய உனக்கு பாரு. எதுக்கு அப்பப்போ உங்க கால்ல விழுந்து கும்பிடு போடுறதுக்கா? உன் பொண்டாட்டியா வந்து என் கால்ல விழுந்தாலாம் காலெல்லாம் உளாண்டான்னு சொல்லுவா போலயே. அதான் அப்பனா பியார பொண்டாட்டி எல்லாம் வாரதா உங்க கால்ல விழ வைக்கலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்குதியா போல. ஆமா, நினைக்காத. நீ நல்ல சந்தோஷமா இருமக்கா. அண்ணி உண்மையிலே ஆசீர்வாதம் தான் வாங்கினீங்களா, இல்லனா மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி கால்ல விழுந்தியலாம்? மன்னிப்பு கேட்கறதுக்கா? என்னத்துக்கு? ஒண்ணும் இல்ல, நான் அண்ணனை பாக்கிறதுக்காண்டி தான் இதுல நிக்கேன். நான் போய் அண்ணனை பாத்துக்கிட்டு வரேன். போவாத. ஏன்? அவரு பிஸியா இருக்காரு. பிஸியா இருக்கானா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 8 போய் ஏத்தி பாத்துக்கிட்டு வரேன். கவினன், நான் உன் அண்ணி சொல்லம்ல. இப்ப ரூமுக்கு போவாத. அண்ணே காலமே அண்ணன் நினைப்பாவே இருக்குது. அண்ணனை இப்பயே உடனே எனக்கு பாக்கணும். அவரு தூங்காரு. தூங்க தானே செய்யாரு. நான் போய் மூக்கு தொட்டு பாத்துக்கிட்டு வந்துருக்கேன். மூக்கு தொட்டு பாக்க போறியா? ஏன்? இல்ல, மூச்சு மூக்குல இருந்து தானே வரும். என்ன உளறியா? நான் தான் சொல்லம்ல, அவர் உறங்கியாரு. மக்கா என்னமா மயக்க தெரியலையா? பாட்டி இல்ல, நேத்துக்கு குடிச்சிட்டு ரூமுக்கு வந்ததா கவின சொல்லலாம். அதான் அந்த மயக்க தெரியலையான்னு கேட்டேன். அவரு தூங்கியாரு, டயர்டா இருப்பாரு போல. அண்ணி தூங்கட்டும், நான் போய் மூக்கு தொட்டு பாத்துக்கிட்டு வந்துருக்கேன். கவின நான் தான் சொல்லம்ல, அவர் உறங்கியாரு, உறங்கட்டும். எந்திரிச்சதுக்கு பிறவைக்கு வருவாரு. தொந்தரவு பண்ணாத அவரை. அவன் வேற குடிச்சுக்கிட்டு ரூமுக்கு போயிருக்கான். இவ வேற இவ்வளவு விடிஞ்சதுக்கு பிறவைக்கு தான் எழும்பி வெளியே வரான். இல்லன்னா விடியதுக்கு முன்னமே எழும்புவாளே. திடுத்துப்புன்னு கால விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க. ஒருவேளை நேத்துக்கு தான் உன சேர்ந்து வாழறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாவளோ. தியா மூஞ்சில வேற புதுசா ஒரு சந்தோஷ கலை தெரியுதே. கடவுளே, 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாவனா எங்களுக்கு அது போதும். நேத்துக்கு தான் உன சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாவ போல. அதான் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க. தியா என்ன பாட்டி, இப்ப போல எப்பயும் நீ ஆச்சுன்னா சந்தோஷமா இருக்கணும். என் அண்ணனை அடிச்சு போட்டிருக்கிறது சந்தோஷமா இந்த கிழவிக்கு? அதுவும் இப்ப போல எப்போமா? பாட்டி அம்மாடி, நீ சந்தோஷமா தான் இருப்ப. குடிச்சுக்கிட்டு போனதுக்கு அடிச்ச அடியில என் அண்ணனை உயிரோட வச்சிருக்காவளா இல்லையான்னு கூட தெரியல. சரி பாட்டி. சரி சந்தோஷமா இருந்துகிட்டு போங்க. எனக்கு போய் அண்ணனை பாக்கணும். கவின உறங்கியாருன்னு சொல்லியம்ல, உறங்கிட்டேன், தொந்தரவு பண்ண வேண்டாம். அண்ணி நான் போய் மூக்கு தொட்டு பாத்துக்கிட்டு வந்துருக்கேன். மூக்கு தொட்டு பாக்க போறியா? அப்பல இருந்தே பாத்துக்கிட்டே இருக்கேன். மூக்கு தொட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஏன்னா மூக்கு வழியா தானே மூச்சு உள்ள போயிட்டு வருது. என்ன உளறியா? அண்ணி நான் ரொம்ப அவசரமா அண்ணனை பாக்கணும். கவின நான் தான் சொல்லம்ல, அவர் உறங்கியாரு. எந்திரிச்சதுக்கு பிறவைக்கு போய் பாரு. அண்ணி எனக்கு இருக்கதே ஒரே ஒரு அண்ணன். அண்ணன் நல்லா இருக்கா? கொஞ்சம் சும்மா நில்லு. அவதான் சொல்லல, உறங்கியவன தொந்தரவு பண்ணியது அவளுக்கு பிடிக்கல. அவன் எந்திரிச்சு வந்ததுக்கு பிறவைக்கு போய் பாரு. ஒருவேளை இவன் அடிச்சு போட்டதுல அண்ணனுக்கு மயக்கம் என்னமோ தெரியல போலே. உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. கடவுளே, எனக்கு இருக்கதே ஒரே ஒரு அண்ணன். கவின போய் வேலையை பாரு. மக்கா நீ போ. நீ போய் வேலை இருந்ததுன்னா வேலையை போய் பாரு. சரி பாட்டி. கவின் 10 நிமிஷத்துல காஃபி போட்டு தரேனா? எங்க அண்ணன் இனிமே அறுப்பு வாங்கிட்டு தான் போக பாத்துக்கா. உறங்கியாருன்னு சொல்லலாம். எந்திரிச்சு வந்ததுக்கு பிறவைக்கு பாரு. எந்திரிச்சு வருவார்ல? நான் என்ன குடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு உடனே அடிச்சா போட்டிருக்கேன். அதானே செஞ்சாலும் செஞ்சிருப்பியா?
ஐயோ நேரம் ரொம்ப விடிஞ்சிட்டு போல. பா என்னது இது தலை இப்படி விண்ணுன்னு வலிக்கு. நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து லேட்டா வந்தனா? எப்ப வந்தேன், எப்ப படுத்தேன், எப்ப உறங்கினேன்? ஒன்னும் ஜெசிகா கிட்ட சேலஞ்ச் பண்ணேன். தியா ஐ லவ் யூன்னு சொல்லாததான் சின்ன அவருக்கு ரூம்ல போய் குடிச்சனேன். அப்புறம் அர்ஜுன், இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல அர்ஜுன், தள்ளி போங்க. ஸ்மெல் பிடிக்கல தள்ளி போங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஓ அர்ஜுன், நேத்துக்கு எவ்வளவு மோசமா தியா கிட்ட நடந்துக்கிட்டான். ஒய்ஃப்னாலும் அவளுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருந்திருக்கோம்ல, அதை நீ மதிக்காம இவ்வளவு கேவலமா நடந்திருக்க. இனிமே எப்படி அவளை ஃபேஸ் பண்ண போறேன்? அசிங்கமா கேவலமா பாப்பாளே. இப்படி கேவலமான வேலையை பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி இனிமே அவ முகத்தை நான் பாப்பேன்? அர்ஜுன், அந்த ஜெசிகா கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நீ தியாவை ஃபோர்ஸ் பண்ணிருக்க, அதுவும் குடிச்சுக்கிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு விஷயத்துல நீ தப்பு பண்ணிட்டியடா, அதுவும் ஒய்ஃப் கிட்டயே. இந்த அரலுசு செருப்பால அடிச்சுக்கிட்டு போயிருக்கலாம்ல. என்ன செஞ்சாலும் பாத்துக்கிட்டு தான் நிப்பாளா. டாக்டர் மூலமா நம்மளை பத்தி சொல்லும் போது தாங்கிக்கிட்டோம், பொறுத்துக்கிட்டோம். ஆனா தியாவால அம்மா ஆக்க முடியாதுன்னு சொன்னதும் பயங்கர டென்ஷன் ஆகி இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க அர்ஜுன். என்னதான் தியாவை பத்தி பேசினது பிடிக்காததுனால இப்படி செஞ்சிருந்தாலும் தப்பு பண்ணிட்ட அர்ஜுன். இனிமே எப்படி உன்னை ஃபேஸ் பண்ணுவேனா? அடிச்சு போட்டு போயிருக்கலாம்ல. இவ்வளவு நாளும் கெத்தா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன், ஒய்ஃபா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம அவளை தப்பா பாக்கியதே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இனிமே எப்படி உன்னை நான் ஃபேஸ் பண்ணுவேன்? எப்படி இவன் மூஞ்சில முழிப்பேன்? ஒருவேளை கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? போன் எங்க டேபிள் மேலதான் இருக்கு. சரி, எதுவா இருந்தாலும் குளிச்சுக்கிட்டு கீழே போய் பாத்துருவோம். அண்ணி, ஏண்டாங், உங்க அண்ணன் அடிச்சு போட்டிருப்பேன் தானே நினைச்சேன். அண்ணி நீங்க ரொம்ப நல்லவியான்னு எனக்கு தெரியும். ம், சரி, என்ன கிச்சன் பக்கம்? ஒன்னால அண்ணி தோசை எல்லாம் சுட்டுட்டியலா? ஆ, சாப்பிட்டதியா? உட்காரு. ஓ சுட்டுட்டியலா? நான் தோசை சுடலான்னு வந்தேன். எக்ஸ்ட்ரா மாவு இருக்கா? நான் வேணா சுடட்டா? ம், இல்ல நீ சாரா வேற இல்ல அண்ணனும் உங்களுக்கு கூடமாடா ஒரு வேலை செஞ்சு தரது இல்ல. இல்ல ஃபியூச்சர்ல நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் சமைப்போம். ஓ அப்பனா கல்யாணம் வரைக்கும் தான் அன்னைக்கு சமையல சாப்பிடுவேன். அது பிறவைக்கு கோடு போட்டு நீங்க தனியா நாங்க தனியாவா? இல்ல நீ உங்களுக்கு கூடமாடா உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான். நீ ஒரு தடவை தோசை ஊத்தி தட்டோட வா தோசையோட காத்திருக்கேன்னு சொல்லிட்டு கிறுக்குனதெல்லாம் காணும். திருப்பியும் உன்னை கிச்சனுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கான். இந்த முறை உன் அண்ணனுக்கிட்ட இருந்து எனக்கும் சேர்த்து தான் திட்டு விழாம். ஏப்ப போப்பா பெயிரு போ. அண்ணி எனக்கு கவிதை எழுதன போல இருக்கு. அருவியா கொட்டுது. தோசை சுட்டாதானே கவிதா ஊட்டெடுத்து பாயம். என்னது? கவிதை எழுதியவிய தனியா போயிருந்தோம், மரத்தடியில இருந்தோம், இல்லனா கடற்கரையில இருந்தோ எழுதுவாவ. உனக்கு கிச்சன்ல இருந்தா அருவியா கொட்டுதே. இங்க உனக்கு கிறுக்கனா வேற எங்கேயாவது போய் கிறுக்க. ஏற்கனவே லேட்டா எந்திரிச்சிட்டேன், அதனால தோசைக்கு கூட இன்னைக்கு தேங்காய் சட்னி மட்டும் தான். அண்ணி மாவு ஃப்ரிட்ஜ்ல இருக்கேதான் நான் பார்த்தேன். ஒரு 4 தோசையாவது ஊத்தியானே. தோசை சட்டுவத்தால தான் இன்னைக்கு எனக்கிட்ட இந்த அடி வாங்கிட்டு போறேன். கிச்சன்ல தான் இருக்கா. தோசை சுடி இங்க பேர்ல மாவெல்லாம் ஊத்தி வச்சு ஒரு வேலைக்கு 2 வேலை அன்னைக்கு எனக்கு. ஒழுங்கு மரியாதையே பேருங்க இருந்து. உனக்கு கவிதை கிறுக்கிறதுக்கு கிச்சன் தான் கிடைச்சதா? இப்ப என்ன பார்த்ததும் கண்டிப்பா கோவப்படுவேன். கோவச்சுக்கிட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு இப்ப போனாலும் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு வருவேன். ஏன்னா உன் விருப்பம் இல்லாம உன்னை தொட்டது பெரிய தப்பு. அண்ணே வந்துட்டு அண்ணே. என்ன நம்ம இங்கதான் நிக்கோம் தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் பார்க்கவே மாட்டேங்காரு. ஏன் பார்க்க மாட்டேங்காரு? ஒரு மாதிரி இருக்கு. அண்ணே. ஆம் வா கெவின் உட்காரும். அண்ணே நான் உன் பொண்டாட்டி மேல கோவமா இருக்கேன். எதுக்கோ? என்னங்க காஃபி? அர்ஜுன் காஃபி. ஆம் இப்படி வைத்தியா? ரோஸ் சொன்ன மாதிரி அண்ணி சுமத்தி அடி கொடுத்துருக்கோம் போலயே குடிச்சதுக்கு. அதான் அண்ணே அன்னைக்கு மூஞ்சிலே பார்க்க மாட்டேங்குது. என்ன நீ நைட்டு செம்மியா சாட்டிட்டு இன்னைக்கு ஹாட் போட்ட கப்ல காஃபியா? இது இல்லண்ணே நேற்றுக்கு குடிச்சுக்கிட்டு போனேலாம் செம்மத்தியா வாங்கி கட்டியிருப்பேல. 4 சாத்தி வெளியே துரத்தி இருந்தா கூட மூஞ்ச நிம்மதியா பாத்துருக்கலாம். இப்ப நான் செஞ்சு வச்ச வேலைக்கு அவ மூஞ்ச பாக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. என்னன்னே அடி பலமோ? வாயை வச்சுக்கிட்டு இருக்கவே மாட்டியா? ஆக்சுவலா ரோஸ் இருக்கியாவே எல்லாம் இப்பதான் தாத்தா குடிக்கிறதுக்கு கண்டுக்காம இருக்குது போல. எந்தாலையும் போட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முந்தியெல்லாம் அடி சாத்திருவாவ போலதான் இருக்கு. கேட்டியா என்ன சொல்லாவ? உங்க அண்ணனை உன் அன்னிக்காரி அடிச்சாலாம் 4 அடி அடிச்சிருப்பான். கொஞ்ச நேரத்துல மயக்க தெளிச்சு அவனே எந்திரிச்சு வருவான். கண்டுக்கிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்லுது. இதுக்கு அர்த்தம் என்ன? ரோஸ் முந்தி தாத்தா குடிக்க சொல்ல எல்லாம் கைவரிசையே காட்டியிருக்கோம். என்ன உனக்கு படிக்கிறதுக்கு பாடமே இல்லையா? வாசியில டயலாக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உனா இந்த டயலாக் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். கப்ல காஃபி மட்டும் இல்ல அவிய ஹார்ட்டையே கொடுத்துருக்காவ. இந்த காஃபி ஏன் இப்படி கலாய்க்கிறான்? இவர் வேற நம்மள பார்க்கவே மாட்டேங்காரு. ஆமா, பார்த்தா மட்டும் நீ அப்படியே அவரை பாத்துருவ. அது இருக்கட்டும், என்னமோ கம்ப்ளைண்ட் வந்தா? கட்டியா
சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் பொண்டாட்டி மேல நான் கொலை வெறியில இருக்கேன். ஏன் என் குரோத்தாவிய அணை போட்டு தடிக்காவ. அம்மா என் குரோத்த அணை போட்டு தடிக்காவன்னு சொல்லி உம்முங்கிறேன். வேற என்ன கேட்கணும் அண்ணே? கேளு என்னன்னு. சரி என்ன கர்மத்தை தடுத்தான்னு சொல்லு. கர்மம் இல்ல அண்ணே, கிச்சன்ல நிக்க சமயம் தான் எனக்கு கவிதை அருவியா கொட்டுது. ஆனா இவி என்ன கிச்சனுக்குள்ளே விட மாட்டேங்க. அவன் விடா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா தானே ஒரு நாள் நான் பெரிய ஆளாவி பெரிய கவிஞன் ஆவேன். லூசு, கொஞ்ச நேரமா சும்மா இருக்கேனா? என்னது கவிஞனா? ஆமா, எந்த இடத்துல இருக்க சமயம் கவிதை ஊட்டெடுத்து பாயுதோ அதுல இருந்துகிட்டு தான் விடாமுயற்சி பண்ணணும். இது தோசை சுடியதான் உன் விடாமுயற்சியா? அண்ணே அது எப்பேற்பட்ட கவிதை? ஆக்சுவலா சொல்ல போனா உங்க யாருக்கும் தான் அந்த கவிதையோட அருமையே தெரியல. அது யாரு எவ்வளவு பெரிய ஆள் எழுதுனதுன்னு தெரியுமா? யார் எழுதுனது? மிஸ்டர் ஜினோ. ஏன்னா படிக்கிறதுக்கு பாடமே இல்லையா? பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா இந்த ஒரு டயலாக்கையும் சொல்லிருங்க. நான் படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன டயலாக் கொடுத்தியான்னு நானே பாக்கேன். எனக்கு கிச்சன்ல இருக்க சமயம் தான் கவிதை அருவியா கொட்டுது. தொணன்னு பேசாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கவினன். ஏன் கவினு, அப்பனா அண்ணி அண்ணின்னு நீ சும்மா தான் சொல்லியலாம். நீ என்னமோ ஒரு பொண்ணு பாக்கே இல்ல, இப்பே அவளை நீ சேர்ந்து சமைக்கிறத பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. அப்போ ஒய்ஃப் வந்ததான் தனியா சமைக்க ஐடியா தானே? அது பிறவைக்கு நீ எல்லாம் தேவையே இல்ல, உன் சமையல எல்லாம் நாங்க திங்கவே மாட்டோம், அப்படித்தானே? அண்ணி நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி. பேச்சு டயலாக்ல மட்டும்தான் வருது, ஆனா மனசுக்குள்ள கல்யாணம் ஆகியது வரைக்கும் இவ கூட இருந்தா போதும். அது பிறவைக்கு நம்ம தனியா போலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது போலே. போங்க நீ, அப்படி நாங்க எப்பயும் செய்ய மாட்டோம். ஐயே, இங்கே உங்க கூடாலே இருந்து உங்க உயிரை வாங்கிட்டு இப்படியே இருக்கேதான் சந்தோஷம். நடுவுல என்ன உயிரை வாங்கிட்டான்? அது பிறகு அண்ணி எனக்கு உங்க கேரக்டர்ல தான் ஒரு பொண்ணு வேணும். இவ கேரக்டர்லயா? ஏன் கேரக்டர்லயா? நான் தேடியும் கிடைக்கலன்னா எனக்கு நீங்க தான் பொண்ணு பாக்கணும். நானா? நீ தானே சொல்லிக்கிட்டு இருப்ப, பார்த்த உடனே பத்திக்கும் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப என்னைய பாக்கிறதுக்கு சொல்ல? நான் பார்த்து கண்டுபிடிச்சேன்னா ஓகே, நான் கண்டுபிடிக்கலன்னா நீங்க பாத்து கொடுத்துருங்க. ஏன் இந்த திடீர் முடிவு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல அண்ணி, வழக்கமா பொண்ணுங்களுக்கு குடிக்கிறதே பிடிக்காது. ஆனா நீங்க அன்னை குடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு பிறவைக்கும் தொந்தரவு பண்ணாத கவினை. டயர்டா இருக்கு தூங்கட்டுன்னு சொன்னிய கண்டியல அண்ணி. ஒருத்தன் காஃபி தானே குடிக்கியா, தண்ணி குடிக்கிறது போல அப்பப்ப இன்னைக்கு நாசில யாருது? அது ஒண்ணும் இல்ல. அண்ணி புருஷன் குடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு பிறவைக்கும் குடிச்சு டயர்ல இருப்பாரு, உறங்கட்டுன்னு சொன்னிய கண்டியலாம். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எல்லா புருஷனுக்கு கிடைச்சிட்டான், சொர்க்கம் கண்டியலாம். நானே செஞ்சு வச்ச வேலைக்கு அவ மூஞ்சிலே முழிக்க முடியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். இவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் நீ உங்க கேரக்டர்ல தான் ஒரு பிள்ளை வேணும். ஏடா ஏன் உன் அப்பம் புத்தி அப்படியே உனக்கு இருக்கு? எப்ப பாரு பொண்ணு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானா இருக்கட்டும் நிலனா இருக்கட்டும் படிக்க சமயம் ஏதாவது பொண்ணை பத்தி பேசியிருக்கோமா? உனக்கு மட்டும் எப்படிடா உன் அப்பம் புத்தி வந்தது? அண்ணே என்ன என்ன கிறுக்கு வேலை செஞ்சு வச்ச? இவர மாதிரி ஒரு கிரிமினல் இந்த உலகத்துல இல்ல. என்னமோ இவருக்கு இவ அப்பா பிடிக்காத மாதிரியே நாடகம் நடிச்சிருவாரு. அன்னைக்கு ஜெசிகா பேசணும்னா என்ன மாதிரி சண்டைக்கு போயிட்டாரு. இப்ப கூட மாமாயை பார்த்ததுக்கு பிறவைக்குதான் இருக்காரு. திட்டணும்னா அவர் இல்லாத நேரத்துல திட்டலாம்ல, அவர் இருக்க சமயம் திட்டியாருன்னா ஃப்ராடு. அந்த ஆளை எனக்கு பிடிக்காது ஒதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள பாசம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாரு. இனிமே மாமா விஷயத்துல இவர் பேசியதை நம்பவே கூடாது. பாசம் இல்லாம தான் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காரா? போய் ஃபுல்லா பித்தலாட்டான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன கிறுக்கு வேலை செஞ்சாலும் ஒன்னே போட்டு தானே அழுக்கணும். எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்பன மாதிரின்னு சொல்லி என்னையும் சேர்த்து போட்டு அழுக்கணும். சரியா இருக்கு. நான் ஒரு தப்பு செஞ்சு அந்த தப்பு செய்யச்சுல என்ன திட்டினா சரி, நானே என் போக்குல கடவுளேன்னு போயிட்டு இருக்கேன். இப்ப போய் எப்ப பார்த்தாலும் அப்பன போலன்னு சொல்லி திட்டியாரு. நிலன் தானே இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தான், எவ்வளவோ நல்லவன். அப்ப எல்லாம் நிலன் அப்பாவை போலன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? திட்டதுக்கு மட்டும் அப்பன போலன்னு சொல்லி திட்டியாரு. என்ன கிறுக்கு வேலை செஞ்சு வச்ச? அப்பா மொத்த தூர போயிருங்க. இல்ல இப்ப என்ன கிறுக்கு வேலை செஞ்சு என்னையா இருக்காரு போட்டு? நீங்க மட்டும் செம்மையா இருந்திருக்கீங்கன்னா திட்டச்சுல அன்னை நான் செய்ய தப்ப மட்டும் வச்சு திட்டி இருக்கான். நீங்க ரெண்டு பண்ண கல்யாணம் பண்ண போய் நான் எதுனா சின்ன தப்பு செஞ்சாலும் அப்பன போலன்னு சொல்லிட்டு உங்களை வச்சு திட்டுதானே. நானே அந்த கடத்துல இருக்கேன். அமாடியா உன் புருஷனுக்கிட்ட கேட்டு சொல்லு. நிலன் தானே இந்த வீட்டுல வளர்ந்தான், நல்ல பிள்ளையா தானே வளர்ந்தான். அவன் நல்லது செய்யல என்னைக்காவது பரவாயில்ல அப்பனை போல பிள்ளை வளர்ந்துருக்கு அப்பனை போலே இருக்கான்னு சொல்லிட்டு என்னைக்காவது புகழ்ந்து பேசியிருக்காரா? ஆனா இவன் எதுனா கெட்டது செஞ்சா போதும், எப்ப பாரு அப்பனை போல இருக்கலாம்னு நினைக்கிறியான்னு கேட்காரு. எனக்கு இதுக்கு விளக்கம் வேணாம், கேட்டு சொல்லுமா. மாமா அவர் தான் என்னமோ சொல்லியாருனா? இல்லம்மா, ஏன் மண்டைக்குள்ளே கொஞ்ச நாளா இது தோணிக்கிட்டே தான் இருக்குது. நிலன் எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பான், எவ்வளவு நல்லவனா வளர்ந்தான். எந்த ஒரு இடத்துலயும் பரவாயில்ல இந்த பையன் அப்பனை போலன்னு இவர் சொன்னதே இல்ல. டேய் அவன் நல்லவனா வளர்ந்தானா அது உன் அப்பனுக்கிட்ட இருந்து வந்ததுன்னு மட்டும் நினைச்சிடாத. அப்பா நிலன் அண்ணன் நல்லவனா வளர்ந்தானா அது உங்ககிட்ட இருந்து வந்தது இல்லையா? அடுத்து சொல்லு. யாருக்கு தெரியும், அந்த குணம் அவிய தாத்தா பாட்டிகிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். அப்பா அந்த குணம் சின்ன தாத்தா கிட்ட இருந்தா ரோஸ் பாட்டிகிட்ட இருந்தா கூட வந்திருக்கலாமா அப்படின்னு அண்ணன் சொல்லுது, நான் சொல்லல. அண்ணே மேல சொல்லு. என்ன பாக்க?
அவ்வளவுதானா? ஆமா, நான் டயலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? அவனுக்கிட்ட இருந்த நல்ல புத்தி இந்த ஆளுக்கிட்ட இருந்து வந்ததுன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுற வேண்டாம்னு சொல்லு. அப்பா பேசாம பெயரு பாத்துட்டான். மாமா யாரு என்னமா செய்ய சொல்லி என்ன? அந்த காலத்துல தப்பு செஞ்சேன். அப்ப கூட நான் எப்படி திட்டு வாங்கல. இப்பதான் சான்ஸ் கிடைக்கச்சுல எல்லாம் குத்தி குத்தி பேசியாரு. அப்பாய்க்கு பிரச்சனை. எனக்கு திட்டிய சமையல்லாம் அப்பா செஞ்ச தப்ப வச்சே என்ன திட்டுது. எனக்கு அது கோவமா வருது. மாமா நீங்க குளிச்சுக்கிட்டு தானே சாப்பிடுவியா? போங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கேன். இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள வரதுக்கே பயமா இருக்கு. எப்ப இந்த கிறுக்கு என்ன தப்பு செஞ்சு வைக்கணும், எனக்கு என்ன திட்டு கிடைக்குதோன்னு பயமா இருக்கு. ஏன் அப்பனையும் அம்மாவையும் பார்த்து கூட நான் இப்படி பயந்தது இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. என்னங்க, டிஃபன் எடுத்துக்கிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அன்னை கோவமா தான் இருந்தது. ஆனா அண்ணே டிஃபன் எடுத்து வைக்கடான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாவ. அடுத்த செகண்ட் நார்மலா பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அப்பனா குடிச்சுக்கிட்டு ரூம்குள்ள போனதுக்கு செமத்தியா அடி கொடுத்துருப்பாவ போலயே. அர்ஜுன், ம். என்னாச்சு இவருக்கு? என் மூஞ்சிய பார்க்க மாட்டேங்காரு. அர்ஜுன், சொல்லு. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு சண்டே தானே, ஆமா, வெளியே போனோம். போ. இல்ல, அந்த வெளியே இல்ல, எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போறீங்களா? வெளியனா? பார்க், பீச் கூட்டிட்டு போறீங்களா? இல்லம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு. ப்ளீஸ் அர்ஜுன், ஒரு நாள் எனக்காக எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போறீங்களா? போலாம், ஆனா இன்னைக்கு வேண்டாம். ஏன்? இல்ல, நான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன். வெளியே கூட்டிட்டு போனாலாம் என்னால ஃப்ரீயா எப்பவும் போல இருக்க முடியாது. ஐ மீன், வேலை இருக்கனால வேலை ஞாபகமாவே இருக்கும். கார்த்திக் வேற இன்னைக்கு காலமே வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தான். அது பிறவைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். நான் வேணா ஸ்மிருதி அக்கா கிட்ட பேசி பார்க்கட்டா? அதான் சொல்றேன் இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஏன் தோரா அதை மூஞ்ச பார்த்து சொல்ல மாட்டாரோ? அர்ஜுன், அடம் பிடிக்காததியா, நான் தான் சொல்லலாம் இல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன். கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு வேலை ஞாபகமாவே இருக்கும். அடம் பிடிக்காத. அர்ஜுன் போலாம், கூட்டிட்டு போங்க. அடம் பிடிக்காதன்னு சொல்லியேல, அடுத்த வாரம் போலாம். ஆமா, இவர் சொல்லிய மாதிரி நம்ம அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோமோ? இருக்கும், இப்பதானே இவருக்கு மனைவியா முழுசா ஆயிருக்கும். அடம் பிடிக்காதேனா நான் அடம் பிடிக்காம வேற யார் அடம் பிடிப்பா? எதியா புருஷன் பொண்டாட்டி இருக்கிறோம், கதவை தட்டிக்கிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட இல்ல. என்னத்த? ஆமா, பெரிய பொத்த. நீ என்ன நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு திரிய? என்னத்த புரியல? பால் அடுப்புல வச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மாமாக்கு காபி கொடுக்கிறதுக்கு பால் அடுப்புல வச்சேன், மறந்துட்டேன். ஆமா, நல்ல மறப்பேன். கேஸ்ல பாலை வச்சுக்கிட்டு அவன் வந்தது அவன் பர்த்தால நீயே வந்தாச்சு. உங்க அப்பனா வந்து கேஸ் ஆஃப் பண்ணுவான். மறந்துட்டேன் அத்தா. அவன் எங்கயாவது ஓடவா போறான்? எப்ப பாரு அவன பர்த்தாலே திரிய. பால் களைஞ்சிட்டான். அடுக்கல முழுக்க கேவலமா கிடக்கு. ஒழுங்கு மரியாதை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. மொத பொண்ணா லட்சணமா இரு. இது நீயே அவன மட்டும் இருக்க வீடு இல்ல. உன் மாமனாரு, மாமியாரு, குழந்தை, நாத்தனாரு, தாத்தா, பாட்டி எல்லாரும் இருக்க வீடு. எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. என்னமோ இந்த வீட்ல நீங்க ரெண்டு பேரை மட்டும் தான் இருக்க மாதிரி. பாத்திரம் கழுவி இடத்துல ஊட்டியது பார்க்க சகிக்கல. என்ன இப்ப? பாரு அர்ஜுன், அடுக்கல மொத்தம் கேவலமா கிடக்கு. சரி, உன்னை பர்த்தாலே வந்தா வரதுக்கு முந்தைய அந்த கேஸ் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. வீடே கேவலமா கிடக்கு. திடீர்னு யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டாவ. பால் கொட்டி அடுக்கல முழுக்க கேவலமா கிடக்கு. வெளியே இருந்து வரவே என்ன நினைப்பாவ? வீடு சுத்தமே இல்லைன்னு தானே நினைப்பாவ. யாருக்கு வீடு? உன் வீடுதான். எல்லாரும் இருக்கியால. காலமே எந்திரிச்சதான் என் பொண்டாட்டி எனக்கு காஃபி போட்டு தாரான். உங்க புருஷனுக்கு யார் காஃபி போட்டு கொடுக்கணும்? சின்ன ஆளாளுக்கு தோணிய நேரத்துல வருவாவ. இவன வேலைக்காரியா? வேலைக்காரியை கல்யாணம் பண்ணியா நான் வச்சிருக்கேன். அர்ஜுன், உங்க புருஷனுக்கு நீங்க வேணா காய்ச்சி கொடுங்க. எல்லாருக்கும் காய்ச்சி பறக்கி போடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல அவளுக்கு. இப்ப அதை ஆஃப் பண்ணதுல என்ன குறைஞ்சு போயிட்டீங்களா? அர்ஜுன், அடுக்கல முழுக்க அழுக்கா கிடக்கு. சரி வாமா, வந்து அதை தொடச்சு போடு. யாரா வீட்டுக்குள்ள திடீர்னு வந்தாவள்னா என்ன நினைப்பாவ? போங்க அத்தா, நான் வரேன். ஒரு நிமிஷம், அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணதுக்கு உங்களுக்கு முடியாதா? இல்லங்க, நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். நான் போய் க்ளீன் பண்ணி போடியேன். சென்னன் வா, பேசிக்கிட்டே நின்னா என்ன அர்த்தம்? இல்ல, அதை கிளீன் பண்ண மாட்டீங்களா நீங்க? அவன் நார் அடிச்சிருக்கா, நானே இனிமே அதை தொடச்சு போடணும். காலமா சாட்டியலாம்? ஆமா, எனக்கு என்ன உன் வயசா? நேரத்துக்கு சாட்டாதான் நடந்து தெரிய முடியும். ஓ, நீங்க தான் சமைச்சியலா? உன் பொண்டாட்டி தான் சமைச்சு வச்சா சாட்டேன். ஓ, அவ சமைச்சு வச்சதா சாப்பிட மட்டும் தெரியும். எல்லாம் அதை தொடச்சு போட மாட்டியா? அர்ஜுன், மதியானம் சாப்பிட்டதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னா போய் தொடச்சு போடுங்க. இல்லனா இன்னைக்கு எல்லாரும் பட்டினி கிடக்கலாம். தொடச்சு போடேன். சென்னன் வந்துறேன். நீங்க தொடச்சதுக்கு பிறவைக்கு வந்து கூப்பிடுங்க, வருவான். ஒரு நிமிஷம். என்னப்பா? முன்ன மாதிரி இங்க நான் மட்டும் இல்ல. இந்த ரூம்ல நானே இருக்கேன், என் ஒய்ஃபும் இருக்கா. நான் மட்டும் இருக்கே சமயம் இந்த ரூம்ல உங்க யாருக்கும் அனுமதியே இல்ல. இப்ப அவளும் இருக்கியா, பேசுதியா, எடுக்குதியா, சரி வாரியா போறியா, அது உங்க விருப்பம். ஆனா வரதுக்கு முந்தி கதவை தட்டிக்கிட்டு உள்ள வரலாமான்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டு உள்ள வந்தா நல்லா இருக்கும். சரிப்பா. அர்ஜுன்,
எனக்கு வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன வெளியே கூட்டிட்டு போங்களேன். வேலை இருக்குன்னு சொல்லலாம், அடுத்த வாரம் போலாம். ஏன் இப்ப யாருக்கிட்டயோ பேசிய மாதிரி பேசியாரு? குற்ற உணர்ச்சியா இருக்குடி. ச்சீ, உன்ன பேசின கோவத்துல தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இருந்தாலும் என் லைஃப்ல நீ தாண்டி எல்லாமே. இது எவ்வளவு பெரிய விஷயம். மெல்லமா உன் மனசை ஜெயிச்சு அது பிறவைக்குதான் இதெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா புத்தி கட்டத்தனமா நேற்றுக்கு நடந்துக்கிட்டேன். எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல அர்ஜுன், விளைவி நில்லுங்கன்னு சொன்னதுக்கு பிறவைக்கும் உன் மூஞ்ச பாக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குடி. என் லைஃப்ல வர பொண்ணு நீதான். உன்னை எப்படி எல்லாம பாத்துக்கணும்னு நினைச்சேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி குடிச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தி இருக்கேன். என்ன நினைக்கச்சுல எனக்கே கேவலமா இருக்குதியா. செருப்பால அடிச்சு என்ன வெளியே துரத்தி இருக்கலாம் இல்லடி நீ. இவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்ட எல்லாம். அர்ஜுன், ம். வெளியே கூட்டிட்டு போங்களேன். இந்த அடம் பிடிக்கிறதெல்லாம் எப்பல இருந்து வந்தது? நான் தான் சொல்லலாம், கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன், அடுத்த வாரம் போலாம். ம், எனக்கு தெரியுங்க. உங்களால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேலாம். அதை நினைச்சு உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது போல. ஆனா அர்ஜுன், எனக்கு குழந்தை அப்படி எதுவும் வேண்டாம். நீங்க மட்டும் போதும். நீங்க உங்க பாசம், உங்க லவ், உங்க அரவணைப்புல இருக்கணும். அது மட்டும் போதும் எனக்கு. வேற எதையுமே நான் ஆசைப்படையல. ஒரு ஒய்ஃபா இந்த விஷயத்துல நான் தான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். ஆனா ஓப்பனா என்கிட்ட இதை ஷேர் பண்ணதுக்கு உங்களுக்கும் பிடிக்கல. அதனால என்னால இதை பத்தி பேச முடியல. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல. உங்க லவ் நீங்க மட்டும் போதும்னு உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். உங்க பொண்டாட்டியா என்னால நேரடியா இந்த விஷயத்துக்கு ஆறுதலும் சொல்ல முடியல. கொஞ்சம் தள்ளுறியா? ஏன்? வெளியே போனதியா? கார்த்திக் வேற என்னமோ கொஞ்ச நேரத்துல வரதா சொல்லியிருக்கான். சாரி. ம். ஓப்பனா தெரியுது, அவாய்ட் பண்ணியாரு. என் மூஞ்சி கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு தோணலாம். என்ன வீட்ல இருக்க? சண்டே எதுவுமா வீட்ல இல்லாம காட்டுல இருப்பாவ. இல்ல சர்ச்சுக்கு போவெல்லாம். காலமே போயிட்டு வந்துட்டேன். 7:30 தானே தொடங்கும். இல்ல, நான் திக்கடம் கூட சர்ச்சுக்கு போனேன் காலமா. எப்போ? காலமா 5 மணிக்கு. ஓ. அப்புறம் அப்புறம் என்ன? இல்ல நான் வெளிய போறேன், எங்க போறேன் அப்படின்லாம் கேட்கவே இல்ல. நீங்க வெளியே போறதுக்கு நான் என்னத்துக்கு எங்க போறியான்னு கேட்கணும். நான் அர்ஜுனை பாக்கிறதுக்கு போறேன். போங்க. அதான் பவி, உன் ஃப்ரெண்டோட புருஷனை பாக்கிறதுக்கு தான் போறேன். அதான் சொன்னியலே அர்ஜுன் அண்ணனை பாக்கிறதுக்கு போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ரெண்டா ஒண்ணு தானே? ஆமா, உன் ஃப்ரெண்டு அங்கதானே இருக்கா. அவளை பாக்கிறதுக்கு வரலையா நீ? எனக்கு போனானா நான் போய் பார்க்க போறேன். ஏன்? இல்ல நான் அங்கதான் போறேன், வரியனா உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போவனே. சண்டே வேற, நீ சும்மா தான் இருப்ப. தனித்தனியா போனா பெட்ரோல் தேவையில்லாம செலவாகும் பாத்தியா. அதான் தேவையில்லாத செலவா குறைக்கிறதுக்காண்டி தான் கேட்கேன். வரியா என்ன? எனக்கு அவளை பார்க்கணும்னா வீடியோ கால்ல பாத்துக்கிட்டீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட போய் பாருங்க. என்னடி எப்படி பால் போட்டாலும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க? எது? பவி, எனக்கிட்ட நீ ஏன் எரிஞ்சு வெளியேன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஏன்? இல்ல கல்யாணமே நானும் அர்ஜுனும் ஒன்னா பண்ணணும்னு தான் நான் முன்னே பேசி வச்சிருந்தேன். ஆனா அவனுக்கு முன்ன எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. அம்மாட்ட அப்ப கூட சண்டை போட்டேன். அவனுக்கு முன்ன கல்யாணம் பண்ணதே எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருந்தது. இதுல அவனுக்கு முன்ன இதான் நடந்து நீ வேற பிரெக்னன்ட் ஆவி. அந்த நேரத்துல அவனுக்கிட்ட நான் போய் சொன்னேன்னா அவன் என்ன நினைப்பான்? இந்த வரக்கிற தொல்லை தாங்க முடியல. இப்ப என்ன? இல்ல கல்யாணம் வேற வேற நாள் நடந்தாலாம். கல்யாணம் வேற வேற நாள் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட் ஒரே நாள் நடக்கணும் அப்படிதானே? அதுக்கு அவிய மனசு ஒண்ணு சேரணும். அவிய மனசே என்னமோ முழுசா ஒண்ணு சேரலாம். எப்பா சாமி, உனக்கிட்ட நான் இப்ப எதுவுமே கேட்கல. நல்ல மரியாதை. ஃப்ரெண்ட பாக்கிறதுக்கு தானே போறியா? போங்க போய் வேலையை பாருங்க. வரலாம். அவளை பாக்கணும்னா நான் வீடியோ கால்லே பாத்துக்கிட்டேன். நீங்க போலாம். வரேன். மெண்டல் இருக்கேன். கடவுளே, இந்த முழு மண்டல மாதிரி மட்டும் அர்ஜுனானே இருந்துடக்கூடாது. சொல்லுடா, என்ன சொங்கி போய் வந்திருக்கேன்? மச்சான் மனசே சரியில்லடா. ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு நான் படிய பாடு வியாதனையா இருக்கு. சரியா இருக்கு. இப்ப எல்லாம் வீட்டுக்கு போதுக்கேன். டிவோர்ஸ் அப்ளை பண்ணியதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்ன? டேய், நீ என்ன அங்க வரைக்கும் போறேன்? அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. பரவே, நீ தானே சரியா இருக்குன்னா? அது இல்லடா, இப்ப எல்லாம் வீட்டுக்கு போனாலே நைன்னு கோவப்படியா, அப்படி இல்லன்னா பேசாம இருந்துக்கிட்டியா? தோரம் அந்த அளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ண? அது தியாகம் எல்லாம் வெளியே சொல்லப்படாது. தியாகமா? அப்படி என்ன செஞ்சு கிழிச்சான்? என்ன அப்படி தியாகம் பண்ணிட்ட? அதெல்லாம் வெளியே சொல்லப்படாது. ஆனா நல்ல கோவப்படியா, உப்புச்சப்பில்லாத பிரச்சனைக்கு நல்ல கோவப்படியா. உனக்கு அவ கோவப்படியாளேன்னு பிரச்சனை, எனக்கு கோவப்படையிலேன்னு பிரச்சனை. கோவப்படையிலன்னு பிரச்சனையா? அது நேத்துக்கு என்ன நடந்துன்னா? என்ன நடந்து? ஒண்ணும் இல்ல. இல்ல மச்சான், என்னமோ சொல்ல வந்தியே. நேத்துக்கு என்ன நடந்துனா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இல்ல, நேத்துக்கு நல்ல கோவப்பட்டு அவளை திட்டினா, திருப்பி என்னையா திட்டே இல்ல. அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீ கொடுத்து வச்ச வேண்டாம். திட்டினதுக்கு பிறவே கேட்டுட்டு இருக்கா. ஆனா இங்க நான் திட்டாமலேயே அவளே கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா.
பாவி அப்படியெல்லாம் இல்லையே. நீ அந்த அளவுக்கு என்னமோ பெரிய கிறுக்கு வேலை பாத்துருக்காப்ப. பாக்கறது தானே பிரச்சனையே. அப்படி என்னடா செஞ்ச? மச்சான், தியாகம் எல்லாம் வெளியே சொல்லப்படாது. நான் இருக்க கடுப்புல இவன் வேற காலங்காத்தால வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். மச்சான், என்னடா? என்னைக்கு நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா. டேய், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேண்டிய டயலாக என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லடா, ஞாபகப்படுத்தேன்.